அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சின்னம்மை, அதாவது சிக்கன் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய நோய் பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய பகுதி ஸ்மால் பாக்ஸ் பெரியம்மை பற்றி நம்ம பார்த்தோம். அதுவும் ஒரு விதமான தொற்று கிருமி தான், இதுவும் அதே மாதிரி ஒரு தொற்று கிருமி தான். இப்போது இதற்கு முன்பு நாம் பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை அணுகுமுறை எப்படி இருந்தது, அதை காய்கறிகள் மூலமாக நாம் எப்படி அணுகி அதை சரிப்படுத்தி இருக்கிறோம், அதனுடைய அனுபவமாக போன பதிவில் நம்ம உங்களுக்கு நல்ல தெளிவாக விரிவுரையாக சொல்லப்பட்டது. அதே மாதிரியே சின்னம்மையும் இதே போல் நம்ம கையாள முடியும், அதையும் நல்ல விதமாக சீர்படுத்தி அழகாக ஆரோக்கியம் பெற்று நலம் பெற முடியும் அப்படிங்கிற அந்த தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய பகுதியில் 7 வகையான கொப்பளங்களை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போ அம்மையை பற்றி பேசிகிட்ருக்குறோம். அம்மைன்னு எடுத்துட்டால் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான 4 தலைப்பு: பெரியம்மை, சின்னம்மை, தட்டம்மை, செம்புள்ளி அம்மை அப்படின்னு 4 விதமான அம்மையை பற்றி பார்க்குறோம். அதில் இன்றைக்கி 2வது பகுதி பார்க்குறோம். இப்போது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி என்னென்ன பெரியம்மையினுடைய அறிகுறிகள், நோய் அறிகுறிகள், அதே மாதிரி இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிருமிகள் பாதிக்கப்பட்டு எதன் காரணமாக உந்துது, ஆரம்ப காலத்தில் எப்படி இது ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்போ 2 விஷயம். ஒன்று தும்மல், இன்னொன்று இருமல். இது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோன்னா 2 வாரமாகவும் இருக்கும். ஒரு 2 வாரம் தொடர்ச்சியாக இப்படியே இருப்பாங்க. தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும், இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, அதன் கூட வேறு எதாவது இருக்குமா? தலைவலி இருக்கலாம், காய்ச்சல் இருக்கலாம், கொமட்டல் இருக்கலாம், உடம்புல பல்விதமான தசைகள் வலிகளாகலாம். ஸோ இப்படி உடம்புல சில நோய் அறிகுறிகள் கொஞ்சமாக கடந்து ஒரு 10 நாள், ஒரு 2 வாரம் கழித்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல, முக்கியமாக நெஞ்சு பகுதியில் ஏற்படக்கூடிய முதல் அறிகுறிகள், செம்புள்ளிகள், இது மாதிரி தோன்றக்கூடிய தன்மை, இது நாளடைவ நெஞ்சு பகுதிக்கு பின்புறமும் வர ஆரம்பிக்கும். அப்போ அங்கே மட்டும் இருக்குமா? அப்புறம் முகத்துக்கு போகும், மண்டையோடு கபாலத்துக்கு போகும், மேலே தலைக்கு போகும், அப்புறம் கை கால்களுக்கு போகும். இப்படி படிப்படியாக போய் உடம்பு ஃபுல்லாக இது வியாபிக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் இதனுடைய தாக்கம் வெறும் புள்ளிகளாகவும் கொப்பளங்களாகவும் இருந்து, அதுக்கப்புறம் அது பொறுக்குகளாக, பக்குகளாக மாறி, அதுக்கப்புறம் அது நிதானமாக சாந்தமடையும். இப்படி தான் அது போய்கிட்டுருக்கு. அது முழுமையாக போய் அது தானாகவே மறைஞ்சிரும். பொதுவாக அம்மையில் பெரிய அம்மைங்கிறது ஒரு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி சின்ன அம்மை ஒரு தடவை வந்தால் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படியே வந்தாலும் பெரிய அளவில் நமக்கு அதோடைய தாக்கம் இருக்கிறது இல்லை. உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதை பார்த்துக்குது. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிருமிகளுடைய அட்டகாசம் ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு மாதிரி பணம் வச்சுக்கிட்டு. அதனால் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம சில உணவு முறைகளை தவிர்க்கிறது நல்லது. இந்த சின்னம்மையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தொற்றின் காரணமாகத்தான் அதிகமாக பரவுது. எங்கே எது எப்படி உள்ள தொற்று போகுதுன்னு தெரியாது. அதனால் தொற்றுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு, அப்படியே தொற்று வந்தாலும் உடம்பு அதை சமாளிப்பதற்கு நாம் கொஞ்சம் தயாராக இருக்கணும். என்ன தயாராக இருக்கணும்? 2 விஷயம் பண்ணணும். ஒன்று எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. இதே தான் நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் சொல்கிறோம். எதை செய்யக்கூடாதுன்னா, முதல்ல 2 வில்லன் இருக்கானுங்க. அந்த வில்லனை வாய்க்குள்ளாரி வீட்டுக்குள்ளாரி விடாமல் பார்த்துக்கணும். அது யார் அப்படின்னா வெங்காயம், மிளகாய். இது கடுமையான நோய் எதிர்ப்பு திறனை கீழே ஸ்தம்பிக்க வச்சு அதை மண்ணக்கவை வச்சிடும். அதுக்கப்புறம் எல்லா கிருமிகளும் சந்தோஷமாக உள்ளே போய்க்கும். அதனால் அதை தவிர்த்தா மட்டும்தான் நம்ம இந்த நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துறதுங்கிற அந்த தலைப்பை பற்றி பேச முடியும். அது எப்போ அதிகப்படும், எப்போ நம்மளால் அதை ஸ்திரமாக தக்க வச்சுக்க முடியும்னா, இது 2ஐயும் வீட்டுக்குள்ளாரையும் கொண்டு வரவே கூடாது. வாய்க்குள்ளார போடக்கூடாது, வீட்டுக்குள்ளாரே வரக்கூடாது. அதையும் பார்த்துக்கணும். 2வது, நல்ல
காய்கறிகள் வந்து இதுக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த கிருமிகளையும் அழித்து அதனால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து நம்மளால் வெளியேற்றுது. இந்த சின்னம்மையை பொறுத்த வரைக்கும் சின்னம்மையில் மெயின் முக்கியமான பங்கு எதுக்கு இருக்குது அப்படின்னா கத்திரிக்காய்க்கு இருக்குது. ஸோ கத்திரிக்காய், வெண்பூசணிக்காய், வெத்தலை இது போட்டு அடிக்கலாம். அதில் கத்திரிக்காய், பீர்க்கங்காய், வெத்தலை இதே போட்டு அரைச்சி குடிக்கிறப்போ கிருமிகளினுடைய தாக்கம் வந்து முதல்ல குறையும். ஏன்னா முதல்ல சொன்னது வந்து பெரியம்மையில் அதோடைய தாக்கம் வேறு மாதிரி இருந்தது. அது வந்து முழுக்க நரம்பு சார்ந்து இருந்தது. இது வந்து பார்த்தா கிருமி சார்ந்த, அதாவது உடம்புல நீர் சார்ந்த, காற்று சார்ந்த கிருமிகள் தொற்று, முக்கியமாக காற்று சார்ந்த கிருமிகள் தொற்று. அப்போ அதையே வந்து சம்ஹாரம் பண்ணக்கூடிய காய்கறிகளை நம்ம இங்கே பார்க்குறோம். அதில் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற இந்த காய்கறி. அப்புறம் ரெண்டாவது, நிச்சயமாக வந்து இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜை மற்றும் இரத்த நாளங்களை மிக வேகமாக பாதிக்கப்பட வைக்கும். அதனால் இந்த இடத்துல தேங்காய் வருது, அப்புறம் வாழைக்காய் வருது, கொத்தவரங்காய் வருது. இதுக்கு முந்தைய பகுதியில் சொன்ன மாதிரி கொத்தவரங்காயும் தேங்காயும் ஒன்றா அரைச்சி வடித்து குடிக்கலாம், அப்படி எடுக்கலாம். இல்லை தனியாகவே கொத்தவரங்காயை வந்து அரைச்சி சாறு எடுத்து குடிக்கலாம். வாழைக்காயும் சாப்பிடணும். அப்போது வாழைக்காய், தேங்காய், கொத்தவரங்காய், அப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அலர்ஜிட்டிக்ஸ் காசஸ், இந்த தொற்றுகள்லேருந்து வெளியில் மீண்டு வர்றதுக்குண்டான இன்னொரு முக்கியமான நபர் யார் அப்படின்னா வந்து கடுகெண்ணெய், விளக்கெண்ணெய் இதையும் கலந்து வச்சு வாயிலேயே அரை மணி நேரம் நல்லா உமிழ்நீரோட ஊற விட்டு அதுக்கப்புறம் முழுங்கினோன்னா தானாகவே இந்த தொற்றினுடைய தாக்கம் வந்து வேகமாக குறையும். அப்போ இது வந்து பெரியம்மைக்கும் சேலஞ்சு அப்படின்னா அதையும் தாண்டி இது சாதாரணமாக இருக்கும். இது சரியாக கவனிக்கப்படாத பட்சத்தில் இதை வந்து மூளையவே மூளையில் இருக்க நரம்புகளையெல்லாம் ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஆற்றல், வீரியம் இதுக்கு இருக்குது. எதுவுமே நம்ம சின்னதாக எடுத்துக்க முடியாது. அது சின்னதாக தான் ஆரம்பிக்குது. ஆனால் அது முடிகிறப்ப பார்த்தா பெருசாக முடிஞ்சிடும். அந்த முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை வந்து குறைச்சி நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதை சமகாரம் பண்ணணும். அதுக்கு இந்த காய்கறிகள் வந்து கண்டிப்பாக துணை நிற்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இறைவனுடைய படைப்பில் இப்பேற்பட்ட ஒரு பெரிய அற்புதங்கள் நம்ம கையில் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே என்ன அற்புதங்கள்? ஏற்கனவே அற்புதத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இதுக்கு மேலே அவர் அற்புதம் என்ன செய்ய போகிறார்? நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கப்பெற்ற பொருளுமே ஒரு அற்புதம் தான். மறுபடியும் தனியாக ஒரு அற்புதம் செய்வது வந்து அவசியம் இல்லை. நம்மளுடைய தேவைக்கு கொடுக்கப்பட்டாச்சு. அந்த தேவைக்குட்பட்டதை தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துறது தான் அற்புதத்தை பயன்படுத்தியாச்சு. இதையை தவிர்த்துட்டு புதுசாக ஒரு அற்புதம் ஏன் பண்ணணும்? இருக்கிறதே பயன்படுத்துகிறதே ஒரு இருக்கிற அற்புதங்களே பயன்படுத்தலாமே. அந்த மாதிரி இந்த நோய் கிருமிகளை சம்ஹாரம் செய்வதற்கு இந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கத்திரிக்காயை பார்த்துருக்குறோம், கொத்தவரங்காயை பார்த்துருக்குறோம், கொப்பரை தேங்காய், வாழைக்காய், அது போக கடுகெண்ணெய், விளக்கெண்ணெய் இவ்வளவும் நம்ம செஞ்சுட்டு அதே சந்தர்ப்பத்தில் வெங்காயம் மிளகாயும் வீட்டில் வந்து பயன்படுத்தாமல் இருந்தோன்னா சின்னம்மையை சின்னதாகவே விரட்டிடலாம். பெரியம்மை நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் விரட்டிடலாம் அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு சவால் விடலாம். சவால் விட்டுருக்குறோம். இது இப்போவும் நடக்கும், இனிமேலும் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த பகுதியில் இந்த சின்னம்மையினுடைய தாக்கம் கடைசியில் இறுதியில் வந்து பொக்குகளாக மாறி அது தன்னை போல் அது மறைஞ்சிருது. இது இந்த ஒரு சூரிய ஒளி தாக்கம், அதனுடைய தாக்கம் எப்படி கடைசியில் உடம்புல ஏற்படும், அந்த அளவுக்கு அதோடைய நிறத்தினுடைய தன்மை வந்து மாறி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக தொற்று சார்ந்து அதிகமாக தோல் சார்ந்ததாகவும் இருக்கிறதுனால தோலினுடைய தன்மை வந்து ரொம்பவுமே கெட்டு போகும். அதனால் இது தயவுசெய்து நம்ம இதை சரியான முறையில் கொடுத்து இந்த தொற்றுலேருந்து நம்ம பார்த்துக்கணும். எதிர்காலத்துலேயும் இதனுடைய தாக்கம் இல்லாத அளவுக்கு உடனடியாக அப்போவே இதை செஞ்சு கொடுக்கணும். இதற்கு முந்தைய பகுதியில் என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த காய்கறி சாறை அரைச்சி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். கொத்தவரங்காய் சாறு எடுத்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. ரொம்ப அதிதீவிரமாக இருந்தால் இப்படி பண்ணுங்கள். இன்னொன்று வந்து உங்களால் சமாளிக்க முடியும்னா ஒரு தடவை இது கொடுங்க, அடுத்த தடவை வந்து வாழைக்காய் கொடுங்க, அப்புறம் கத்திரிக்காய் ஜூஸ், இப்படி மாற்றி கொடுக்கலாம். ரொம்ப தீவிரமாக இருந்தால் கொத்தவரங்காய் மட்டும் கொடுக்கணும். ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கிறப்ப இது மாற்றி கொடுத்தோன்னா எல்லா மண்டலங்களுமே பொதுவாக அப்படியே ஆரோக்கியம் பெற்று அப்படியே மேலே வந்துடும். அப்போ வடுக்களும் தழும்புகளும்
இல்லாத அளவுக்கு நம்ம இதை வந்து அந்த காலகட்டத்திலே கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ணணும். இதை அப்படியே இதை போக விட்டுட்டு அப்புறம் திருப்பி பின்னாடி நம்ம வந்து சிரமப்படக்கூடாது. ஏற்கனவே வந்து உடம்புல ஆரோக்கியம் இருக்கும் பட்சத்தில் இதனுடைய தாக்கம் மிக குறைவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய உச்சத்துக்கு போய் அது போராடி சண்டை போட்டு அப்புறம் திருப்பி மறுபடியும் பழையபடி கொண்டு வரணும். அதனால் குழந்தைகளுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வந்து டெய்லி வந்து ஒரு கொத்தவரங்காய், நான் சொல்கிறது ஒரே ஒரு கொத்தவரங்காய், ஒரு கோவக்காய், தினந்தோறும் ஒரு கொத்தவரங்காய் ஒரு கோவக்காயை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்க. அவங்க வந்து அவங்க ஏதோ நிறைய ஜங்க் ஃபுட்டு கேட்குறாங்க, டிஃபன் கேட்குறாங்க, நிறைய சுவையாக கேட்குறாங்க, அதை வந்து தவிர்க்க முடியல, அடம் பிடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் நிறைய இதெல்லாம் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு அதிசயமான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் 2 நாள் 3 நாள் இந்த காய் கொடுத்து பழகிட்டிங்கன்னா 4வது நாள் அவங்களே கேட்டு சாப்பிடுவாங்க. நம்மளுடைய நாக்கானது எப்படி இருக்குன்னா, எந்த அளவுக்கு பழக்கப்பட்டிருக்கிறோமோ அப்போ தான் விடுபடுவது கஷ்டம். வயோதிகர்கள் தான் இந்த காய்கறி ஜூஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்க ரொம்ப எளிமையாக எந்த சிரமமும் இல்லாமல் அழகாக குடிக்கிறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க தயாராக இருக்காங்க. நாம் தான் வந்து அவங்களுக்கு ஒரு 2 வார்த்தை சொல்லி செய்ய வைக்கணும். அதுக்கு நாம் தயாராக இல்லை. நாம் நினச்சிட்ருக்குறோம் நம்மளோட அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அவங்களும் ஈஸியாக செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன கருத்து சொல்லி ஒரு 2-3 நாள் மட்டும் பக்குவமாக சொன்னால் போதும், அவங்க செஞ்சுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இடத்துல வரக்கூடிய ஒரு நபர் வந்து அவங்க வந்து அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாங்க. அவங்க வகுப்பில் குழந்தைங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு நானாக வாலண்டியராக தன்னிச்சையாக ஒரு ஆலோசனை சொன்னேன். எப்போ பார்த்தாலும் இந்த மாணவர்கள் வந்து விடுப்பு எடுத்துகிட்டே இருப்பாங்க இல்லையா, அதாவது இதுக்குன்னு ஏதாவது வந்து விடுப்பு போடுவாங்க. நீங்கள் ஒரு கொத்தவரங்க ஒரு கோவக்காய் உங்கள் வகுப்பில் இருக்கக்கூடிய 27 பேருக்கும் டெய்லி ஒவ்வொன்று கொடுங்க போதும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். அதே மாதிரி அவங்க தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் தொடர்ச்சியாக ஒரு கொத்தவரங்க ஒரு கோவக்காய் ஒவ்வொரு மாணவனுக்கும் கொடுத்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆச்சு, அவங்களே கூட கூடுதலாக இன்னும் 1-2 சேர்த்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இதில் என்ன அவங்களுக்கு பலன் கிடச்சிது அப்படின்னா, அந்த 2 மாதத்தில் ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு தான் விடுப்பு. எல்லாருமே கரெக்டாக எல்லா நாளும் வகுப்புக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க. அட்டண்டன்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அப்போ நினச்சி பாருங்கள், இந்த ஒரு வகுப்புக்கே இவ்வளோ பலன் இருக்குது அப்படின்னா மொத்த பள்ளிக்கூடமும் இதை ஃபாலோ பண்ணால் அப்போ இவங்களை பார்த்து பக்கத்தில் இருக்கிற வகுப்புகள் தலைமை ஆசிரியர் இதெல்லாம் தகவல் போயிருக்கு. அவங்க என்ன நடைமுறைப்படுத்தியிருக்காங்க தெரியல. ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க ஆப்பிள் டே த டாக்டர் வில் அவே அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் கொத்தவரங்காய் கோவக்காய் டே டோட்டல் டிசீஸஸ் அவே. இதை ஏன் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துலேயும் நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலும் இதை ஏன் நம்ம செயல்படுத்தக்கூடாது? ஒரு கொத்தவரங்காய் ஒரு கோவக்காய் கொடுத்தா குழந்தைகளுக்கு எந்த தொற்றும் இல்லாமல் எந்த சளி காய்ச்சல் பிடிக்காமல் நிரந்தரமாகவே அவங்க வளர்கிறப்பவே இதை பழக்கத்துலேயும் கொண்டு வந்து நல்லாவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதுக்கு ஒன்றும் நீங்கள் இப்போ வெள்ளை பூசணிக்கானா அதை வந்து அறுக்கணும், அது நீர் கோத்துரும், அது வந்து அடுத்த நாள் கெட்டு போகும், அதை அரைக்கணும், அதை தோல் எடுக்கணும், இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. கொத்தவரங்காய் கோவக்காயில் எந்த சிக்கலுமே இல்லை. தனியாக அதை அப்படியே எடுத்து வச்சா கூட அடுத்த நாள் கூட அதையை சாப்பிட்டுக்கலாம், ஒரு 2-3 நாள் கழித்து கூட அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்போ இது ஒரு காய், அது ஒரு காய். இது வந்து உணவை வந்து பச்சையாக சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கமாக அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது ஒரு பக்கம். 2வது, இதனால் அவங்களுக்கு எந்த விதமான தொற்று கிருமி சளி காய்ச்சல் இருமல் வராமல் இருக்கிறது 2வது. 3வது, இதனால் இதை ஒரு பழக்கப்படுத்துகிறப்ப அவங்களுக்குள்ளார ஒரு ஒழுங்கு, ஒரு டிசிப்ளின், ஒரு கட்டுப்பாடு வரும். நாம் இப்படி இருக்கணும், நம்மளுடைய போக்கில் வாழக்கூடாது, சில விதிகளை நம்ம தன்னார்வமாக நாமளே அதை கையில் எடுக்கும் பொழுது அதில் ஒரு பலன் கிடைக்குது. ஸோ மொராலிட்டி டிசிப்ளின் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாமே வந்து அந்த அறம் சார்ந்த ஒரு பயிற்சியாகவும் இதை எடுத்துக்கலாம். மாணவர்களுக்கு வந்து எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறது மேலே இப்படி இருந்தால் நல்லா இருப்போம், நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மளை நல்ல விதமாக வச்சுக்குங்கிற ஒரு பக்குவமும் அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 3வது. அப்புறம் 4வது சகிப்புத்தன்மை. அப்போ எந்த சூழ்நிலையிலையுமே நாம் வந்து சகிச்சுக்கணும். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்தாலும்
அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு எனக்கு கிடைக்கும். ஒரு காயை வந்து பச்சையாக சாப்பிட்றாங்க அப்படின்னா ஓரளவாவது சகிப்புத்தன்மை வந்து டெவலப் ஆகும். ஏன்னா அதை சகிச்சுக்கிட்டே தான் உள்ளே போயிடலாம், முழுங்க முடியாது. இதே மாதிரியே ஏன் நம்ம அதை செய்கிறப்போ அவங்களுக்குள்ளார ஒரு சகிப்புத்தன்மை அதிகப்படுத்தும். குழந்தைங்க இப்போ இருக்கிறவங்க வந்து தனக்கு வேணுங்கிறத அடம் பிடிச்சி அதை சாதிக்கக்கூடிய அந்த பக்குவத்திலிருந்து இடம் பொருள் ஏவல் கருதி இது பெற்றோர்களை தொந்தரவு பண்ணும், ஆசிரியர்களை தொந்தரவு பண்ணும், என்னுடைய நண்பர்களை தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நம்ம என்னுடைய ஆசைகளை வச்சுக்கணும், அதுக்கு மேலே இது மாதிரி யோசிக்கக்கூடாது.